எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு ஆன்மீகத்தை நாம் அடிமையாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். எப்படி நம்ம ஆன்மீகத்தை அடிமையாக புரிஞ்சு வச்சுக்கிறோன்னா, நம்ம கலாச்சாரத்தில் செஞ்சு வச்சுக்கிற ஒரு வழிமுறைகள் எல்லாமே உன் உயிர் சார்ந்தும் உன் உடல் சார்ந்தும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிற விதத்தை தான் இந்த தத்துவத்தெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க நம் முன்னோர்கள். ஏன்னா உன்னோட உயிர் அவ்வளோ முக்கியமானது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களோட உயிர் அவ்வளோ முக்கியமானது, உங்களோட உடல் அவ்வளோ முக்கியமானது, எல்லாமே உங்களுக்கு முக்கியமானது. ஆனால் உங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே வெளிப்புறத்துலேருந்து ஒரு கதைகளை காட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க தவிர, உங்கள் உள்ளுகிற உயிர் உள்ளுகிற வடிவங்களையோ அமைப்புகளையோ எதையுமே உங்களுக்கு சொல்லலை. இப்போ கணபதின்றோம். கணபதினா என்ன அர்த்தம்? கனமாக இருக்கிற பகுதி. அப்போ எது உடம்புக்குள்ளே கனமாக இருக்குது? உன்னோட மூளை அமைப்பு தான் இந்த உடம்புல கனமாக இருக்குது. இதுதான் கணபதி. இப்போது நீ கணபதின்னு என்ன பண்ணுறன்னா வெளியே தேட ஆரம்பிச்சிடுற. அப்போது திருமணம், காது குத்தல், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே உயிர் சார்ந்த விஷயங்கள் தான். நீ யோகத்தில் ஒரு ஸ்டெப்பாக போகும்போதெல்லாம் இந்த அனுபவங்கள்லாம் உனக்கு வரும். ஆனால் இதை கரெக்டாக சொல்லிக் கொடுத்துக்கு ஒரு குருன்ற ஒருத்தன் தேவைப்படும். அது ஒரு அரைகுறையாக இருந்ததுன்னா உன்னை அரைகுறையாக கவுத்து விட்ரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நீ வணங்கக்கூடிய எல்லா முறைகளும் உன் உயிர் சார்ந்தும் உடல் சார்ந்த தத்துவத்தை தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியே ஒரு பொருளை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்டு நமக்கே தெரியாமல் அந்த ஆற்றலுக்கு அடிமையாயிடுறோம். அந்த ஆற்றலை வசப்படுத்தி உனக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை பிரகாசிக்க செய்வது தான் இந்த வாழ்க்கை. இதை தான் நம் முன்னோர்கள் தெளிவாக ஒவ்வொரு கதை மூலிமா சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ ராமாயணம் என்னன்னா, ராமம் ப்ளஸ் ஆயனம். ராமாயணம் எங்கே ஆயனம்? உடம்புக்குள்ள ராம் என்ற அதிர்வலியை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் உன்னால் அது கண்டுபிடிக்க முடியும். அது எதால் முடியும்னா ஒரு யோகா சாஸ்திரத்தால் தான் முடியும். இந்த தத்துவத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்மீகம் கரெக்டாக புரிஞ்சிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட உண்மையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.